அண்ணே அண்ணே. சொல்லுங்க தம்பி. அண்ணே, மண்டபத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு பார்க்க போனோம். நீயே சொல்கிற. நீங்கள் சொன்ன மாதிரி கவலையெல்லாம் படலண்ணே. சந்தோஷமாக நிற்கிறாங்க இன்னொருத்தவங்க கூட. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. கொண்டு வந்து கிஃப்ட்டு கொடுத்துறீங்களா தம்பி? அண்ணே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறோம், நீங்கள் அசால்ட்டாக கேஷுவலாக கிஃப்ட் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறீங்க. தம்பி நான் எதுக்கு தம்பி கவலைப்படனா? அவளுக்கு பிடிச்ச லைஃபு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா. இல்லை எனக்கும் சந்தோஷம் தானே. நான் அதெல்லாம் கவலைப்படல. வாங்க டீ குடிப்போம். ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. சும்மா அண்ணே மேலே போகிறீங்களா இல்லை நாங்களும் வரட்டுமா? தம்பி ஏன்டா பயப்படுறீங்க? நான் தான் சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே. பார்த்துக்கிட்டோம். டேய் என்னடா ஒரு இவ்வளோ கேஷுவலாக போகிறாரு? அவர் கேஷுவலாலாம் இல்லை, கேஷுவலாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு. இப்போ அவரோட மனசில் நிறையா குழப்பங்கள் இருக்கும். அதை வெளிக்காட்ட முடியாமல், அந்த பொண்ணு மேலேயும் தப்பு சொல்ல முடியாமல் தான் நம்மள்ட்ட நடிக்கிறாரு. வேணா பாரு, நம்ம முன்னாடி நடித்த அவரால் தனியாக இருக்கிறப்ப நடிக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு மற்றவங்க பார்வைக்கு நல்லவங்களா தெரியணும். அதுதான். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு மட்டும் போயிட மாட்டான்ல. அந்த வலியோட வெளிப்பாடு இப்போ கதறி கூட அழுதுட்டு இருக்கலாம். அழுகுறாரா? சரி போட மேலே போய் பார்ப்போம். இரு வேணாம், அவர் இப்போ அழுகட்டும். அதுதான் இப்போ அவருக்கான மருந்து. அழுதாவதான் இந்த மனசு சரியாகுதான்னு பார்ப்போம். வா போகலாம்.